நேற்று நைட்டு ஒரு 9:30 மணிக்கு எக்ஸில் சும்மா நியூஸ் ஃபீட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் கண்ணில் ஒரு போஸ்ட் ஒன்று மாட்டுச்சு. இந்த போஸ்ட் நீங்கள் பாருங்களேன். இமேஜின் வாட் தே டாக்ட் அபவுட் அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கம் அராஃபத் இருக்காரு, இன்னொரு பக்கம் அலி கெமனாய். இப்போ இறந்தார் இல்லையா அலி கெமனாய். இது எப்போ நடந்துச்சுன்னா 1979. ஓகே, 1979 இவங்க 2 பேர் பேசிக்கிட்ட மாதிரியான இந்த ஃபோட்டோ. மேலே கேப்ஷன் இமேஜின் வாட் தே டாக்ட் அபவுட். இவங்க 2 பேர் அப்படி என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு போஸ்ட். இது அட்டென்ஷனை ரொம்ப அப்படியே என்னை ஸ்டாப் பண்ணிச்சு. நான் ஃபோனை அப்படியே ஓரமாக வச்சுட்டு யோசித்தேன், இவங்க 2 பேர் அப்படி என்ன பேசியிருப்பாங்க. ஏன்னா இவங்க மீட் பண்ண அந்த கான்டெக்ட் பாருங்களேன். 79 இவங்க ஆட்சிக்கு வராங்க கொமேனி. இந்த ஆட்சி அங்கே அமைஞ்ச உடனே இவங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண வந்த ஒரு ஆள், முக்கியமான ஒரு ஆள் வந்து அராஃபத். அராஃபத் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இவர் PLO, பாலஸ்டீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு பயங்கரவாத கூட்டத்தை இவர் உருவாக்கி ஹி வாஸ் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் லெபனான். இஸ்ரேலுக்கு மேலே லெபனான் இருப்பாங்க, அங்கே இவங்க அந்த பார்டரில் இவங்க முக்கியமாக ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஆப்ரேட்னா என்னது, குண்டு வச்சுருப்பான், வேறு என்ன பண்ணியிருப்பான். ஸோ இப்போது அராஃபத் கம்ஸ் டு தெஹ்ரான். இப்போ தெஹ்ரானில் இவங்க மீட் பண்ணுறாங்க. அப்போ தெஹ்ரானில் இருந்த இஸ்ரேல் எம்பசி பில்டிங் இருக்கும் இல்லையா, இந்த பில்டிங்கை இவங்க கேப்சர் பண்ணி, அந்த ஈரான் அரசாங்கம் இதை கேப்சர் பண்ணி அந்த பில்டிங்கை அராஃபத் கிட்ட கொடுத்தாங்க, நீ வச்சுக்கோன்னு சொல்லி. PLOக்கு இது இனிமேல் பாலஸ்டீனியன் எம்பசியாக இனிமேல் இது செயல்படும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாங்க. இஸ்ரேலுடைய அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அந்த மன்னராட்சி காலத்தில் அங்கே இருந்த எம்பசி எப்படிங்க இவங்ககிட்ட கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்கும் நட்பு. ஓகே, இந்த பிக்சரில் இவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த இமேஜ் பார்த்த உடனே ப்ளஸ் இந்த கேப்ஷன் பார்த்த உடனே நான் ஃபோனை அப்படி ஓரமாக வச்சுட்டு யோசித்தேன், அப்படி என்ன பேசியிருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் திருடன், இவன் ஒரு பயங்கரவாதி, இவன் ஒரு பயங்கரவாதி. அப்போ 2 பேரும் திருட்டு பசங்க, இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு நான் யோசித்தப்போ எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வந்துச்சு. 78 இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் 78 ப்ளஸ் 94 இந்த 2 சம்பவங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 2மே பயங்கரவாத தாக்குதல்கள். யார் மேலேனா ஆப்வியஸ்லி யூதர்கள். இவங்க மேலே இது 2 பேர் பண்ண அட்டாக்ஸ் இருக்கு இல்லையா. இது ஞாபகம் வந்த உடனே நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் எக்ஸில். அராஃபத் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன், பஸ்ஸை கடத்திட்டு போயிட்டு நான் ஒரு 40 இஸ்ரேலியர்களை சுட்டு கொள்கிறேன், அதில் 13 பேர் குழந்தைகள் அப்படின்னு இவர் சொல்கிற மாதிரி. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். 1978 கோஸ்டல் ரோட் மேசக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது, சவுத் அமெரிக்காவில் உள்ள ஒரு நாடு. நீங்கள் மேப்பில் பார்த்தா தெரியும். கீழே இருக்கிற அந்த நாட்டுக்கு இவன் என்ன பண்ணால், இவங்களுடைய ஆட்களை அனுப்பி அங்கே ஒரு பில்டிங் மேலே ட்ரக்கை விட்டு மோத வச்சு இவங்க கொலை பண்ணாங்க. இந்த 2ஐயும் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நரேட்டிவ் இருக்கு இல்லையா, இவங்க 2 பேரும் அப்பாவிகள். இந்த கும்பல் இருக்காங்க இல்லையா, ஒன்று ஈரான், இன்னொன்று இந்த PLO, இந்த ஓசி பாலஸ்தீன் குரூப்பு. இந்த 2 கும்பலுமே அப்படியே பீஸ்ஃபுல். இவங்க 2 பேரும் அமைதியாக இருப்பாங்க, அவ்வளோ சாந்தமாக இருப்பாங்க. இஸ்ரேல் தான் இவங்கள கொல்றாங்கன்னு சொல்லி இங்கே ஒரு ஸ்டோரி ஒன்று இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சம்பவம், இந்த 2 சம்பவங்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 சம்பவங்கள் நமக்கு ஒரு பாடம். இவங்கெல்லாம் யார், இவங்களுடைய ஐடியாலஜி என்ன, இவங்க என்ன யோசிக்கிறாங்க. இந்த 2 அட்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா அன்ப்ரொவோக்ட் அட்டாக்ஸ். இந்த 2மே சம்மந்தமே இல்லாமல் சிவிலியன்ஸ் மேலே நடந்த ஒரு அட்டாக், வேணும்னே இவங்க பண்ண அட்டாக்ஸ். இந்த அட்டாக்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோஸ்டல் ரோடு அட்டாக்ஸ். ஏன் இதுக்கு கோஸ்டல் ரோடு அட்டாக்ஸ்னு பேர் வந்துச்சுன்னா 1978 மார்ச் மாதம். இப்போ லெபனானில் நீங்கள் மேப்பில் பாருங்களேன், அந்த கோஸ்டல் ஏரியாவில் சவுத் சைடு. ஓகே, இப்போது இந்த பக்கம் வந்து இந்த கடல் இருக்கும், விச் இஸ் மெடிட்ரேனியன் சீ இருப்பாங்களா, இந்த சீ இருக்கும். இந்த சீயை ஒட்டி தான் லெபனான் இருக்கும். அந்த கோஸ்ட்டை ஒட்டி அப்படியே கீழே வந்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கும். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 பேரும் பயங்கரவாதி. இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு போட்டில் வராங்க. ஒரு போட்டில் ஏறி இவன் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பி இங்கேருந்து அந்த கடல் வழியாக பிடிச்சி இப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் இஸ்ரேல் எல்லைக்குள்ளே உள்ளே வந்துடலாம். அங்கே மேகன் மைக்கேல் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குடியிருப்பு ஒன்று அங்கே இருந்துச்சு. இவங்க அங்கே வந்து லேண்ட் ஆகுறாங்க. இது ஒரு கடல் மார்க்கமான, கடல் ஒட்டிய ஒரு பகுதி, ஒரு சின்ன ஒரு குடியிருப்பு. உள்ளே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைஃபான்னு ஒரு ஏரியா ஒன்று உண்டு, நீங்கள் பார்க்கலாம் மேப்பில் மேலே இருக்கும். இந்த ஹைஃபாக்கும் அண்ட் டெல்அவிவ், இந்த 2 நகரத்துக்கு நடுவில் ஒரு மெயின் ரோடு ஒன்று உண்டு. இந்த மெயின் ரோட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள காரை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. ஒரு 4-5 காரை இவங்க ஹைஜாக் பண்ணி அந்த காரில் வந்தவங்களெல்லாம் அடித்து விரட்டி விட்டுட்டு அந்த காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. என்ன நோக்கம்னா, பொதுமக்களை கொல்ல வேண்டும். இப்படி காரை எடுத்துகிட்டு இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு பஸ்ஸு ஒன்று வருது. அந்த பஸ்ஸில் பொதுமக்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மார்னிங் டைம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸுக்குள்ளே புகுந்து அந்த பஸ்ஸு டிரைவரை அடித்து போட்டுட்டு அந்த பஸ்ஸை ஹைஜாக் பண்ணுறாங்க.
பஸ்ஸை ஹைஜாக் பண்ணி அந்த மெயின் ரோட்டில் பஸ்ஸு வேகமாக போயிட்டுருக்கு. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போலீஸ் இந்த வண்டியை சேஸ் பண்ணுறாங்க, பஸ்ஸை சேஸ் பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு கேட் அண்ட் மவுஸ் ஃபைட் மாதிரி அங்கே ஒரு சேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரி சேஸ் நடந்து ஒரு இடத்துக்கு பக்கத்தில், முக்கியமாக அந்த நகரம் இருக்கு இல்லையா, டெல்அவீவ், அது பக்கத்தில் வந்த உடனே இவங்களை சேஸ் பண்ணிட்டு வந்த அந்த இஸ்ரேல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்க்கிள் போட்டுடுறாங்க. இவங்கள ரவுண்டு கட்டியாச்சு. இப்போ நம்ம மாட்டணும்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, பாம், கையெறி குண்டுகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து எரிய ஆரம்பித்தாங்க. பஸ் இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. உள்ளே இருந்த மக்களை இவங்க சுடுறாங்க. 100 பேருக்கு மேலே உள்ளே இருக்காங்க அந்த பஸ்ஸில் மக்கள் ட்ராவல் பண்ணவங்க. இவங்க ஒவ்வொருத்தராக அங்கேருந்து இறங்கி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்க. இந்த கலைபரத்தில் இவங்க எல்லாரையும் சுடுறாங்க. அந்த பஸ்ஸில் இருந்த மொத்தம் 38 மக்கள் ஆன் த ஸ்பாட் இறந்துடுறாங்க. இதில் 13 பேர் குழந்தைகள். இந்த ஸ்டாண்ட் ஆஃப் நடந்த உடனே இந்த பாம்பு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண உடனே பஸ்ஸு இப்போ தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. இந்த பஸ்ஸை நீங்கள் பார்க்கலாம் இந்த தம்ப்நெயில். இன்னைக்கு இஸ்ரேல் குழந்தைகளை டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள ஒரு கும்பல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது அப்படின்றது ஒரு வார், ஒரு போர் நடக்கிற காலகட்டத்தில் இந்த நாடு அட்டாக் பண்ணுறப்போ அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா குழந்தைகள் தான். இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான, ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம். ஏன்னா போருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் இந்த போரில் வந்து கொல்லப்படுறாங்க. இப்போ கூட இந்த போரில் கூட அமெரிக்கன் ஆர்மி வீசின ஒரு மிசைல் வந்து ஒரு ஸ்கூலில் விழுந்து அங்கே ஒரு 180 பேர் நினைக்கிறேன் மொத்தம், அவங்களாம் இறந்து போனாங்க. எல்லாருமே சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்க போனவங்க. உடனே இங்கேருந்து வந்து எல்லாம் என்ன பேசுவாங்க, ஐயோ பாருங்களேன், அமெரிக்கா வேணும்னே கொல்றாங்க, இஸ்ரேல் வேணும்னே குழந்தைகளை கொல்றாங்கன்னு இங்கே உள்ளவங்க பேசுவாங்க. பட் இங்கே உள்ள கான்டெக்ஸ்ட்டை முதல்ல இவங்க மறைச்சிருவாங்க. இப்போ ஸ்கூல் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு போட்டாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மறைக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆக்சுவல் டார்கெட் இவங்க அடித்தது என்னன்னா அந்த பில்டிங் தான். ஐஆர்ஜிசியினுடைய அந்த ஈரானுடைய அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த பயங்கரவாத கூட்டம், அவங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு பில்டிங், இவங்களுடைய ஒரு பில்டிங். ஓகே, இவங்க ஆப்ரேட் ஆகிற ஒரு பில்டிங். இந்த பில்டிங் மேலே தான் ஆக்சுவலி ட்ரோன் விழுந்திருக்கும், அந்த மிசைல் விழுந்திருக்கும். ஆனால் அந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கும். நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் காசா போனீங்கன்னா அந்த காசாவில் எல்லா மிலிட்ரி கேம்பெயினுமே இவங்க எங்கேருந்து பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கு அடியில், ஸ்கூலுக்கு மேலே, ஹாஸ்பிட்டலுக்கு அடியில் ஒரு பெருச்சாலி மாதிரி இவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து ஒரு குழியை ஒன்று தோண்டி அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிருப்பான். இப்போ ஸ்கூல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இது ஒரு மருத்துவமனைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வேணும்னே இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் இவன் ஒளிஞ்சிருப்பான், இவன் பேச இவன் அங்கே வச்சிருப்பான். அந்த ஸ்கூல் குழந்தைங்க வந்து இறந்ததை யாருமே ஏற்க முடியாது. ஆனால் டார்கெட் அவங்க இல்லை. ஓகே, ஆனால் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 78ல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த அப்பாவி பொதுமக்கள், அதில் 13 பேர் குழந்தைகள். அந்த 13 சில்ட்ரனும் இவன் சுட்டு கொண்டிருக்கான். இவன் கண்ணு முன்னால் இவங்க குழந்தைகள்னு இவனுக்கு தெரியும், தெரிஞ்சு வேணும்னே இவன் சுடுறான். ஆனால் இன் திஸ் கேஸ் அட்டாக் பண்ண டார்கெட் யார், ஐஆர்ஜிசி. ஆனால் அந்த மிசைலோட இம்பேக்டில் அந்த சில்ட்ரனும் இறந்துருக்காங்க, விச் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இது நடந்திருக்கக்கூடாது. ஆனால் ஒரு வாரில், ஒரு மிசைல் அட்டாக்ல, ஒரு ஆக்சுவல் டார்கெட் பக்கத்தில் இவங்க பில்டிங் இருந்துச்சுன்றதுனால இவங்க இறந்துட்டாங்க. ஆனால் இந்த நியூஸை யாருமே சொல்லலை. ஆனால் பிபிசி, ஃபோர்ப்ஸ், நியூயார்க் டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே இந்த நியூஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எஸ், ஆமாம், அவங்க இறந்தது உண்மை. அந்த மிசைல் யார் பண்ணானா யூஎஸ் பண்ணாங்கன்றது உண்மை. ஆனால் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஐஆர்ஜிசி கும்பல் அங்கே ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் யாருமே சொல்லலை. முக்கியமாக தமிழ்நாடு மீடியா, இந்த திருட்டு மீடியா இதை பற்றி பேசவே இல்லை. இப்போ இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா? அடுத்த 3ஆவது நாள் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இவன் இத்தனை பேரை கொலை பண்ணதுக்கப்புறம் இஸ்ரேல் ட்ரூப்ஸ் இவங்க அடிக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க உள்ளே போகிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம்ன்ற வார்த்தை முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னால் இவங்க 2 பேருக்குமான சின்ன ஃபைட்ஸ் நடந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, இஸ்ரேல் பிளேன்ஸ் மேலே இவன் குண்டு போட்டான், அராஃபத்தினுடைய கும்பல். இவங்க என்ன பண்ணாங்க, ஏத்தன்ஸில் இருந்த அந்த ஃப்ளைட் மேலே இவங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இதுக்கு பதிலுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இஸ்ரேல். அதில் ஒரு 13 ஃப்ளைட்ஸ் உடைக்கப்பட்டுச்சு, தீ வச்சு கொளுத்தப்பட்டுச்சு. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த நாட்டுக்குள்ள இஸ்ரேலுடைய ராணுவம் நுழைஞ்சது எப்பனா இந்த அட்டாக்ஸ்க்கு பழி வாங்கணும்னு சொல்லி இவங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறாங்க. அப்ப என்னன்னா எவ்ரி டைம் நீங்க இந்த வாரம் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா இவன் தான் முதல்ல வந்து நோண்டுவான், இவன் சிவிலியன்ஸ் வந்து நோண்டுவான், இவங்க திருப்பி உள்ள போய் அடிப்பாங்க. அப்ப இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு அங்க உருவானதுக்கு அப்புறம், உருவானது மீன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் 48ல், அதுக்கு முன்னால் இஸ்ரேல் இருந்தாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 48க்கு முன்னால் இஸ்ரேல்ன்ற நாடே இல்லைன்னு சொல்லுவாங்க, போய். அப்போ எவ்ரி டைம் இவன் அடிப்பான், திருப்பி நல்லா மிதி வாங்குவான். இதான் இங்கே நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலை. நேற்று நான் பார்த்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் வாரில் ஈரான் உருவாக்கி வச்ச அந்த ஹிஸ்புல்லா இருக்கான் இல்லையா, அந்த பயங்கரவாதி, அவன் என்ன பண்ணான்னா
நான் ஈரானுக்கு ஆதரவாக உள்ளே வரேன்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல் மேலே இவன் குண்டு போட்டான். இப்போ இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா? இவங்க திருப்பி நல்லா மிதிச்சா இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னை விட்டுருங்க, நம்ம சீஸ் ஃபயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கெஞ்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் சொல்கிறாங்க முடியாது, நான் ஒன்று மிதிப்பேன்னு சொல்லி இப்போ நல்லா மிதி விழுந்துட்டு இருக்கு. இப்போ அப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு போருக்கு வரீங்கன்னா போருக்கு வந்து நோண்டி விட்டுட்டு திருப்பி இவங்க அடிக்கும்போது அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும். அடிக்கும்போது ஐயோ அம்மான்னு கத்தக்கூடாது. அப்போ இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேல் ட்ரூப்ஸ் லெபனானுக்குள்ளே போகிறதுக்கான இதை தூண்டி விட்டது யார்? அராஃபத். இன்றைக்கி எல்லாருமே அராஃபத் அப்படியே கொண்டாடுவாங்க. அவர் 90ஸ்க்கு அப்புறம் 1990ஸ்க்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் மனம் மாறி ஒழுக்கமாக மாற ஆரம்பித்தார், விச் இஸ் குட். ஆனால் அதுக்கு முன்னால் 60s 70s 80s இந்த 3 டெக்கேட்ஸுமே இவர் ஹமாஸோடவும் மோசமான ஒரு பயங்கரவாதி. யாசர் அராஃபத். யார் யாசர் அராஃபத் தெரியுமா? PLO லீடர், ஒன் ஆஃப் த நோட்டட் வாண்டட் டெரரிஸ்ட் இன் த வேர்ல்ட். 80s கடைசியில் இவர் கொஞ்சம் நல்லவனாக மாறி நம்ம கொஞ்சம் ஒழுக்கமாக போகலான்னு சொல்லி இவர் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் மேலே வந்து ஹமாஸ்க்கு கோபம் வருது. அப்போ ஹமாஸ் அப்படின்ற ஒரு இயக்கம் உருவாகிறதுக்கு காரணமே என்னென்னா, இவர் கொஞ்சம் இணங்கி போனார், கொஞ்சம் ஒழுக்கமாக மாறி போனார் அப்படின்ற அந்த காரணத்தினால ஐயோ இப்போ நம்ம குண்டு வைக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி குண்டு வைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் ஹமாஸ். அப்போ இந்த மாதிரி குழந்தைகளை அன்ப்ரோவோக்டாக கொலை பண்ணுறது இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு மனசு ஒன்று வேணும். ஒன்லி பயங்கரவாதிகள் கேன் டூ திஸ் இல்லையா? உண்மையாகவே மனசில் வன்மம் கொண்டவன், அடுத்தவனை கொலை பண்ணணும் அப்படின்ற அந்த ரத்த வெறி பிடிச்சவனால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஆனால் இதான் உண்மை. ஆனால் இங்கே உள்ள கும்பல் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் இந்த மாதிரி குழந்தைங்களை கொல்றாங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஐயா இங்கே நடக்கிறது வார். அக்டோபர் 7 ஸ்டார்ட் பண்ணது யார்? இவன் தான் பாலஸ்தீன், ஓசி பாலஸ்தீன். இந்த ஓசி பாலஸ்தீன் கும்பல் தான் அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டது. இவன் என்ன பண்ணுவான், ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் ஒளிஞ்சிப்பான், பங்கரில் போய் ஒளிஞ்சிப்பான். இவங்க போய் குண்டு போடுவாங்க. இதில் குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னா ஐயோ பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒப்பாரி வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒப்பாரியை நம்ம ஊரில் உள்ள ஒரு திமுக MLA ஒருத்தர் இவர் ஒரு போஸ்ட் போட்டு, மனசாட்சியற்ற உலகம், பச்சிளம் குழந்தைகளை கொன்று குவிக்கும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இனிகோ இருதயராஜ், இவர் திமுக MLA, இவர் இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இதே நபர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஜனவரி மாதம் அங்கே உள்ள ஈரான் மக்களை 30,000 மக்களை இவன் கொலை பண்ணானே, இவர் இப்போ எங்கே போனார்? அதில் யாருமே குழந்தைகள்லாம் சாகலையா? எல்லாரையும் கொண்டாங்க. இவர் இங்கே இருந்துக்கிட்டு ஈரானுக்கும் பாலஸ்தீனுக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊரில் நேற்று விளாத்திக்குளத்தில் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுடைய பாடி ஃபாரஸ்ட்டில் ஒரு காட்டு பகுதியில் மூஞ்சிலெல்லாம் காயம், அங்கங்கே வெட்டப்பட்டு பிணமாக கிடந்திருக்கு. என்னென்னு கேட்டால் கேங் ரேப். ஒரு டீனேஜ் பொண்ணை இவங்கெல்லாம் சேர்ந்து கேங் ரேப் பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணி அந்த பாடியை தூக்கி அப்படியே நாய் மாதிரி எரிஞ்சிட்டு போயிட்டான். எரிஞ்சிட்டு போயிட்டு இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு இவங்க பேரண்ட்ஸ் வந்து போலீஸ்கிட்ட போனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டேஷன் போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லி நல்லா அலைய விட்டுருக்காங்க. கடைசியாக கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கே இவங்க இந்த மாதிரி அலைய விட்டுருக்காங்க. அப்போது ஒரு மர்டர் நடந்திருக்கு, ஒரு கேங் ரேப் நடந்திருக்கு. அப்போது அவசரமாக ஒரு விஷயத்தை எடுத்து விசாரிக்கிறத விட்டுட்டு நீ அந்த ஸ்டேஷனுக்கு போ, அவங்க தான் அந்த கேஸை எடுத்துப்பாங்கன்னு சொல்லி இவங்க நல்லா அலைய விட்டுருக்காங்க அந்த பேரண்ட்ஸை. இதை விடுங்க, இன்றைக்கி மார்னிங், Thursday மார்னிங், இன்றைக்கி காலையில் தூங்கி எந்திரிச்சு எக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்த நியூஸ் என்ன தெரியுமா? மதுராந்தகம் இங்கே பக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 3 பேர், 3மே டீனேஜ் பசங்க. இவங்க பைக்கில் போயிட்டு இருக்காங்க. ஒரு பையன், பின்னால் வந்து 2 பொண்ணு உட்காந்துருக்காங்க. 3 பேருமே ஸ்கூல் படிக்கிற பசங்க. இவங்க பைக்கில் போகிறப்போ இவங்களை துரத்துக்கிட்டு இங்கே 2 பேர் வராங்க. இந்த 2 பேர் யாருன்னா, இதில் ஒருத்தன் பேர், அவன் பேரை பாருங்களேன், காக்கா பாலாஜி. இந்த காக்கா பாலாஜி இன்னொருத்தனும் சேர்ந்து இவங்களை விரட்டுறாங்க. இவங்க பயந்து போய் பைக்கை வேகமாக ஓட்டுறப்போ அங்கேருந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. அந்த பைக்கை ஓட்டின பையனும் இன்னொரு பொண்ணும் பைக்கில் தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டான். இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு கேங் ரேப் பண்ணுறான். தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஒரு 1 இயராக நான் பார்க்குறேன், 1 or 2 இயர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 வருஷத்தில் ரேப் பண்ணுறது எல்லாமே கேங் ரேப் பண்ணுறானுங்க, கொஞ்சம் கூட பயமே இல்லாமல். இப்போ ஒரு பொண்ணு தனியாக போகிறாங்கன்னா ஒருத்தன் பிடிச்சி ரேப் பண்ணிட்டான்னா அதுவும் குற்றம் தான். ஆனால் இதோட குற்றம் என்னென்னா கேங் ரேப் பண்ணுறது. கேங் ரேப்னா ஒரு உச்சக்கட்ட வக்கரம், மனசில் ஃபுல்லாக அழுக்க வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச நாய் மாதிரி இருப்பான் தெரியுமா, இவன் தான் இந்த வேலையை பண்ணுவான். அப்போ எங்கே பார்த்தாலும் கேங் ரேப் தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஊரில், முக்கியமாக தமிழ்நாட்டில். இப்போ இந்த பிரச்சனையை பேசாமல் இவர் நேராக பாலஸ்தீன் போயாச்சு. பாலஸ்தீனில் அங்கே இருந்த கான்டெக்ஸ்ட் என்ன, ஈரானில் அங்கே ஆக்சுவல் கான்டெக்ஸ்ட் என்ன, எதையும் பேசலை. நேராக வந்து போஸ்ட் போட்டாச்சு. இங்கே இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இப்படிலாம் போஸ்ட் போட்டால் முஸ்லீம் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க இவங்க நம்புகிறாங்க. இவங்க நினைக்கிறாங்க தவறு நடக்கும்போது, முக்கியமாக நம்ம ஊரில் இவங்களுடைய ஆட்சிக்கு கீழே, திராவிட மாடல் ஆட்சிக்கு கீழே
ஒரு குற்றம் நடக்குது, ஒரு கொலை நடக்குதுன்னா இதை பற்றி பேசாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, டைவர்ட் பண்ணுறாங்க. அப்போது இவங்கெல்லாம் உள்ளூர் பாலிடிக்ஸே பேச மாட்டாங்க, இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தான் பேசுவாங்க. இவர் பண்ணாரே கமலஹாசன், இவர் ட்ரம்ப்புக்கு டேக் பண்ணி ஏய் ஒழுங்காக இருந்துக்கோ. அப்போது உள்ளூர் பிரச்சனையை இவங்க டைவர்ட் பண்ணுறாங்க. உள்ளூரில் இத்தனை மர்டர் நடக்குது, இத்தனை ரேப் நடக்குது, இதை பற்றி பேசுகிறதுக்கு திருமாவளவன், கமலஹாசன், இந்த இந்த எம்எல்ஏ, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெம்பு இருக்கா? இல்லை. நம்ம பிரச்சனையை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பேசணும்னா மக்கள் நேரம் அங்கே போயிடுவாங்க. பாருங்கள் குழந்தைகளை கொண்டாங்களே, இப்படி ஒரு சிம்பத்தியை இவங்க உருவாக்குறாங்க. ஆனால் எல்லாம் பொய். குழந்தைங்க இறந்தாங்கன்னா ஏன் இறந்தாங்க, இது நடந்திருக்கவே கூடாது. ஆனால் பக்கத்தில் ஐஆர்ஜிசி பில்டிங், இவன் அங்கே பில்டிங்கை வச்சான், அது பக்கத்தில் என் ஸ்கூலை வச்சான், யாரும் இந்த கொஷினை கேட்குறது இல்லை. அப்போது நம்மலாம் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தான் பேசுவோம். அடுத்து இங்கே சில இரும்பு நாட்டு கும்பல்லாம் உண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்களுக்கு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு எல்லா தப்பும் இவங்க தான் செய்வாங்கன்ற மாதிரி ஒரு முன் முடிவு ஒன்று எடுத்துருவாங்க. இந்த முடிவை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய ஹோல் நரேட்டிவை கட்டுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லெபனானுக்குள்ளே இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போகிறாங்க. இப்போது இங்கே உள்ள கும்பல் எப்படி பேசுவாங்க தெரியுமா, அந்த அட்டாக் ஏன் நடந்துச்சுன்னா 10 பேர் உள்ளே வந்தான் இல்லையா, அவன் பயங்கரவாதியே இல்லை, அவன் யூதன் தான். இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அங்கே ஒரு ஸ்டேஜ் பண்ணான், இந்த அட்டாக்கை இவன் ஸ்டேஜ் பண்ணான். இப்படி ஸ்டேஜ் பண்ணி அவன் மக்களை அவனே கொன்று இதை ஒரு காரணமாக வச்சு லெபனானுக்குள்ளே இவன் உள்ளே போய் அந்த நாட்டை இவன் கைப்பற்றுறதுக்காக இவன் முயற்சி பண்ணான். அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, இவங்களே இந்த விஷயத்தை உருவாக்குனாங்க. 9/11 அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, யூதன் தான் ஃப்ளைட்டை கடத்திட்டு போயிட்டு அங்கே முட்டிட்டான், இவன் தான் காரணம். அப்போ ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணால் வளைக்கலாம். இந்த மதுராந்தகம் கேங் ரேப் எடுத்துக்கலாமா. இப்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, விடியல் ஆட்சியில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க, நீங்கள் நம்புறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, அங்கே ரேப்பே நடக்கலைங்க, அங்கே என்ன ஆச்சு தெரியுமா, அது எப்படி இவங்க பைக்கில் வந்து விரட்டுறாங்களாம், 3 பேர் கீழே விழுந்தாங்களாம், ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எப்படி மாட்டினாங்க. அப்போது இதை செட்டப் பண்ணது யாருன்னா அந்த பையனும் இந்த பொண்ணும். அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடினாங்க இல்லையா, இவங்க தான் செட்டப் பண்ணாங்க. இவங்க செட்டப் பண்ணி இந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காக, இந்த பொண்ணை ரேப் பண்ணணும்னு சொல்லி இவனுக்கு கால் பண்ணாங்க. அந்த ரேப் பண்ணவன் பேர் என்ன, காக்கா பாலாஜி. இவனுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து விரட்டுங்க, நாங்கள் கீழே விழுற மாதிரி நாங்கள் நடிக்கிறோம், நாங்கள் விழுந்துருவோம், நீங்கள் இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க பேசுனாங்கன்னு நான் ஒரு கதையை சொல்லலாம். திமுக ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணால் சொல்லலாம். இதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள PLO, அங்கே உள்ள ஓசி பாலஸ்தீன், அங்கே உள்ள ஹமாஸ், அங்கே உள்ள ஹெஸ்புல்லா, அங்கே உள்ள ஈரான், இந்த மாதிரி புத்தில் பாம்பு மாதிரி நிறைய பாம்புகள் உள்ளே இருக்காங்க. இந்த பாம்புகளை காப்பாற்றினா நான் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த அட்டாக்ஸ்க்கு அப்புறம் தான் முதன்முறையாக இஸ்ரேல் லெபனான் நாட்டுக்குள்ளே போகிறாங்க, இவனை அடிக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. அப்போ இந்த ஒரு வரலாற்று பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். அராஃபத்லாம் ஒன்றும் யோகியெல்லாம் இல்லை, அவன் பக்கா ஃப்ராடு. இந்த யாசர் அராஃபத் தான் காங்கிரஸினுடைய செல்ல பிள்ளை. காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி இவருக்கு மாலையெல்லாம் போட்டு கொண்டாடி இருப்பாங்க அராஃபத்தை. இவ்வளவு தப்பு செஞ்சதுக்கப்புறமும், இத்தனை அட்டாக்ஸ் பண்ணதுக்கப்புறமும், இத்தனை பொதுமக்களை கொன்னதுக்கப்புறம் தான் இவங்க அராஃபத்தினுடைய விசிறிகள், ஃபேன்ஸ். அடுத்து நம்ம ஈரானுக்கு வந்துடலாம். ஈரான் பார்த்தீங்கன்னா 1994 ஜூலை மாதம் அர்ஜென்டினா நாட்டினுடைய கேபிட்டலான பியூனஸ் அயர்ஸ், அங்கே ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. இது ஜூஸ்க்கான ஒரு பில்டிங், இவங்களுடைய ஒரு அசோசியேஷன், அவங்களுடைய பில்டிங் இது. இந்த பில்டிங்கில் மக்கள் இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், அங்கே ஒரு பெரிய ஒரு கார், ஒரு பெரிய ஒரு வேன், அந்த வேன் ஃபுல்லாக இவன் என்ன பண்ணுறான், எக்ஸ்ப்ளோசிவ்ஸை மேலே ஏற்றி வெடிபொருட்களை ஏற்றிட்டு போயிட்டு இதை போய் இடிக்கிறான். இடித்து அது அந்த பக்கத்து பில்டிங்லாம் பயங்கரமான சேதமாகி அதில் 85 பேர் இறந்தாங்க, ப்ளஸ் ஒரு 300 பேர் அவங்களுக்கு இன்ஜுரி. யோசிச்சு பாருங்கள், அர்ஜென்டினா கீழே இருக்குது, இங்கே நீ என்னை இங்கே தான் ஒழுங்காக வாழ விடலை, நான் அங்கே போய் வாழ்கிறேன்னு சொல்லி இங்கே போனாலுமே இவன் என்ன பண்ணுறான், இவங்களை ஃபாலோ பண்ணுறான். இன்றைக்கி வரைக்கும் அர்ஜென்டினா நாட்டில் அவங்களுடைய சொந்த மண்ணில் நடந்த மிக மோசமான ஒன் ஆஃப் தி டெட்லியஸ்ட் அட்டாக்ஸ், ஒன் ஆஃப் த இல்லை, இதான் டெட்லியஸ்ட் அட்டாக்ஸ் இன்னைக்கு வரைக்கும். ஓகே, இவ்வளோ மோசமான ஒரு கும்பல் தான் இந்த ஈரான், அவனுக்கு துணையாக இருக்கிற இவனுடைய அடியாளான ஹெஸ்புல்லா. இந்த அட்டாக்ஸ்க்கு இன்னொரு காரணமும் உண்டு. 1980s ஈரானும் அர்ஜென்டினாவும் ஒரு அணுவாயுத ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. பிளான் என்னன்னா, தெஹ்ரானில் உள்ள அவங்களுடைய அந்த ஃபெசிலிட்டிக்கு இங்கேருந்து யுரேனியம் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு டீல் ஒன்று பண்ணாங்க. ஆனால் 1990s அந்த டீலை வந்து இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. யாருன்னா அர்ஜென்டினா. அப்போ இது இவனுக்கு ஒரு கடுப்பு. ஒன்று, அங்கே வாழ்கிற ஜூஸை நம்ம கொல்லணும், ப்ளஸ் நீ எப்படி எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம், ஐ வாண்ட் யுரேனியம், நீ கொடுக்கணும், இல்லைனா நான் உன்னை கொல்லுவேன். இப்படி ஒரு ரவுடி கும்பல் தான் இந்த ஈரான் கும்பல். அப்போது நான் சொன்ன இந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த 2 பேருமே ஒழுக்கமானவங்க இல்லை, இவங்க 2 பேரும் தியாகிலாம் இல்லை. இவர் திரும்ப சொன்ன மாதிரி தியாகி
இன்றைக்கி நம்மளுடைய பெரிய பிரச்சனையை நம்ம வந்து ஒழுங்காக படிக்கிறதில்ல, நம்ம வரலாறு படிக்கிறதில்ல. இதனால தான் இங்கே உட்காந்துக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டு இவனை தியாகின்றான், இவன் நல்லவன், இவன் ஒழுக்கமானவன், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா தான் மோசமான ஒரு நாடுன்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் படிக்கணும். படிங்க, தேடி படிங்க. நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் லார்ஜர் கான்டெக்ஸ்ட் இவங்களுடைய பொய்யெல்லாம் நிற்காதுங்க. அப்போ இந்த வார் நடக்கிற டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. ஈரான் ரொம்ப நல்லவங்க, இஸ்ரேல் தான் மோசம், இஸ்ரேல் தான் மற்ற நாட்டுக்கு உள்ளே போய் மற்றவங்கள நோண்டுறாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. எல்லாமே பொய். ஸோ இவங்க இந்த மாதிரி புழுகிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரே வழி, நீங்கள் தேடி படிக்கணும். நீங்கள் மட்டும் தேடி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் தெளிவாயிருவீங்க. நீங்கள் மட்டும் தெளிவாயிட்டீங்கன்னா உங்களை ஒருத்தனும் ஏமாற்ற முடியாது. ரைட்? நன்றி.